ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான சாக்லேட் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட் கேக் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரே பவுலில் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெரிய பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் இப்போ நான் சேர்க்க போகிற ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் 2 எக்ஸ். 2 ஹோல் எக்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். இந்த 2 எக்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கப்பை யூஸ் பண்ணி தான் நான் இப்போது கேக் பண்ணுறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டையும் சொல்ல போகிறேன். இப்போது இந்த எக் கூட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 கப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் எந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்காது. இது கேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 2 எக், 1 கப் பால், 1 கப் தயிர், 1 கப் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இது கூடவே நம்ம 1/2 கப் பட்டர் சேர்க்க போகிறோம். இது கூடவே நான் இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம சாக்லேட் கேக்கு தேவையான அளவு ஸ்வீட்னஸ் சுகர்லேருந்து தான் கிடைக்கும். இப்போ நான் இதில் 3 கப் சுகர் சேர்க்குறேன். பார்க்க சுகர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியாக நம்ம சாக்லேட் கேக்கில் இந்த சுகர் பேலன்ஸ்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்சரை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த மிக்சர் கூட மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு நெட் மாதிரி வச்சு சலிச்சு தான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது கூட 3 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இந்த நெட்டில் போட்டு நல்லா சலிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கப் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். இதையும் நெட்டில் போட்டு நல்லா சலிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட் கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு டின்னில் மாற்றி அதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த ரவுண்ட் பேக்கிங் டின் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டின்னில் நம்ம பட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டின் ஃபுல்லாக நான் இந்த பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ண இந்த பட்டர் மேலே நான் ஒரு பேக்கிங் பேப்பரையும் ஒரு லேயர் வைக்க போகிறேன். ஸோ தட் நான் இந்த கேக்கை வெளியில் எடுக்கிறப்போ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ரவுண்ட் பேக்கிங் டின்னுன்றதால உள்ள பேக்கிங் பேப்பரை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு அந்த ட்ரே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணி அதை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம பேக்கிங் ட்ரே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற நம்ம கேக் பேட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் பேட்டரையும் நம்ம இந்த ட்ரேக்குள்ளே சேர்க்கக்கூடாது. நம்ம பேக்கிங் ட்ரேயில் பாதிக்கும் கம்மியான அளவு தான் நம்ம இது கூட இப்போது சேர்க்க போகிறோம்.
கேக் பேட்டரை டின்னில் சேர்த்ததுக்கப்புறமா டின்னை கொஞ்சம் இந்த மாதிரி டேப் பண்ணி தட்டி விடணும். அப்போ தான் நமக்கு அந்த உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி நான் அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவனில் கேக்கை வச்சு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30லேருந்து 40 மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி கேக்கை வெளியே எடுத்துடலாம். நம்ம அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம கேக் இப்படி தான் இருக்கும். இது உள்ள வரைக்கும் ஃபுல்லாக வெந்துச்சா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் எடுத்து அந்த நைஃபை நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம்னா இந்த நைஃப்பில் நமக்கு எந்த ஒரு மாவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாக்லேட் கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இந்த சாக்லேட் கேக் மேலே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சாக்லேட்டியாக ஒரு க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த க்ரீம் ரொம்ப சிம்பிள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் பால், அந்த பாலை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே 1.5 கப் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் இல்லைன்னா நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு டார்க் சாக்லேட் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இது கூட சேர்த்துக்கிறேன். பட்டரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பாலோட சூட்லேயே இந்த பட்டர் நமக்கு மெல்ட் ஆகிடும். கடைசியாக இது கூட 1 கப் சுகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் க்ரீம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த சாக்லேட் க்ரீம் கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை நம்ம கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா நல்லா திக்காகிடும். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேலேருந்து நம்ம கேக்கை ரிமூவ் பண்ணிடலாம். கேக்கை எப்போவுமே பேக்கிங் ட்ரேலேருந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் வெளியே எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த கேக்கை நான் 2 ஹாஃபாக ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம சாக்லேட் சிரப்பை ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். ஏன் சாக்லேட் சிரப் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. இதை நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் இந்த க்ரீமை கேக் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா இது நல்லா க்ரீம் டெக்ஸ்சரில் நல்லாயிருக்கும். நான் இந்த சாக்லேட் சிரப்பை கேக் மேலே போட்டதுக்கப்புறமா கேக்கோடு சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இது நல்லா செட் ஆகிருந்தது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் இது மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் சாக்லேட் வச்சு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லை நட்ஸ் வச்சு இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.